எல்லார்கிட்டயும் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மாறுபட்ட தன்மை உடைய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த சிம்ம ராசி என்பர்கள சொல்லலாம். இயல்பாகவே இவங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கும். எல்லாரும் யோசிக்கிற மாரி இவங்க யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யோசிப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாரி வேலை செய்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள மாரி யாரும் வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, கடந்த ஓராண்டுகளா ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். செலவுகள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஓராண்டுகளாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வருகின்ற 7 நாட்கள்ல ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்கு. அது என்ன மாற்றங்கள்? உங்களுக்கு சாதகமான மாற்றமா? பாதகமான மாற்றமா? தொழில்லயா? வியாபாரத்திலயா? நிதி நிலைமையிலயா? குடும்ப வாழ்க்கையிலயா? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மகம் நட்சத்திரமா, பூரம் நட்சத்திரமா, உத்திராடம் நட்சத்திரமா அப்படிங்கிறத தெரிவிங்க. சரி, இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கிரிவலம் செல்லுங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போய் அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் மனதார வேண்டிக்கிட்டு அந்த வலம் வந்துட்டு வாங்க. கிரிவலம் செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்களே நெருப்பு ராசி, அதனால் அக்னி பிலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். சரி, நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசியில கேது இருக்கிறாரு. கலஸ்திரஸ்தானத்துல ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல சூரியன், லாபஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. ஐனசைன போகஸ்தானத்துல குரு பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனமான போக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இப்படி மெத்தனமான போக்காவே கலந்த ஓராண்டுகளாகவே இருக்குது. வருமானம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வருமானம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதோடு நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு போய் அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாரும் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும். நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழலாம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு உயர் பதவி வேணும், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டீங்க, இந்த கிரக அமைப்புகள் இருக்கக்குள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் போகலான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக வெளிநாடு போகலாம், இந்த சம்மர் டைமில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடையாக முடிஞ்சிருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வருகின்ற நாட்களில் வெளியில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வருகின்ற 7 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ செல்றதுக்கான வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு வாரமாக நீங்கள் பிரச்சனையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த பூசல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுகளால் தாங்கள் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அதன் மூலிமா எந்த காரியம்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். கேதுவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தில் இறங்குனீங்கனாலும் கொஞ்சம் தடை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, பணவரத்து கொஞ்சம் இடைஞ்சல், எங்கேயாவது கடன் வாங்க போனாலும் அந்த கடன் வந்து உடனே கிடைக்காம ஒரு சில இடைஞ்சல்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. எதிர்கட்சிக்கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தொண்டர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களை புரிஞ்சு
பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க. கட்சி மேலிடத்துலேருந்து ஒரு சில முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகள உங்கள நம்பி குடுக்குறாங்களே, அந்த பொறுப்ப நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது நல்லது. அடுத்தவங்கள நம்பி "நீ இந்த பொறுப்ப பார்த்துக்கோ" அப்படின்லாம் ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே உங்களுக்கு குடுத்த பொறுப்ப கண்ணும் கருத்துமா இருந்து செயலாற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பணவரவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில ரொம்ப கரெக்ட்டான டைம்ல வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ரொம்ப அமைதியா செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கும். சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. சிம்ம ராசி மாணவர்கள பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. கல்வியில உங்களுடைய நாட்டம் அதிகமாகும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. வீண் வாக்குவாதத்த கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மகம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நகை வச்சுட்டாவது பணம் குடுப்பா, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க போய் கேட்டிருப்பீங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, நில்லு தரேன் அப்படின்னு பொறுமையா உங்கள காக்க வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகி ஒரு சிலர்லாம் ஏன்டா இப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாரிக்கு கூட வந்திருப்பீங்க. ஆனா வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது அந்த நிலை கொஞ்சம் மாறும். இந்த நகைய அடமானம் வச்சீங்களே, அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதேமாரி வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சக ஊழியர்களால வரலாம். கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, பெருசா பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வரவுக்கேற்ற கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இன்னும் பிளான் கொஞ்சம் நல்லா போட்டீங்கன்னா, ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஒரு சிலர்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு பெருசா முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆரம்பிப்பீங்க. அது வந்து இந்த காலகட்டத்தில கொஞ்சம் பிரச்சனையாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகத்த நீங்க பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஜனன ஜாதகத்த பார்க்கணும்னா, மேல டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஏன்னா கேது இருக்கிறதுனால என்னென்ன குழப்பங்கள்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நெறையவே இருக்கும். மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் இதெல்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் சரியாகணும் ஒரு சில பரிகாரங்கள் எங்களுடைய ஜோதிடர் வழங்குவார். அத பிரகாரம் நீங்க செயல்பட்டீங்கன்னா, ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி இந்த காலகட்டத்தில நெறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு தான். இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்குல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகள பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் வேகமா செயல்படுவீங்க. அந்த பிரச்சனைய பத்தி திங்க் பண்ணாம இருப்பீங்க. அதனால தான் இன்னும் பிரச்சனைகள் பெருசாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால மன அமைதியா இருக்கும்போது நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்கும்போது கூட அவங்க ஏதோ இன்சல்ட் பண்ற மாரி கொஞ்சம் பேசுவாங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த காலகட்டத்தில ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். பொதுவாகவே நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரங்க யாருக்கிட்டயும் போய் உதவின்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில உதவி கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அவங்க கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாரி பேசும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஈகோ பிரச்சனைலாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. பொறுமையா எல்லா விஷயத்திலயும் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, எடுக்கிற காரியத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கல. எல்லாமே கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது படிப்புல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா சக மாணவர்களால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த காலகட்டத்தில ஒரே ஒரு விஷயங்கள எல்லாருமே செய்யுங்க பொதுவாவே. உங்களுடைய ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் ஆசி வாங்கிக்கோங்க. ஏன்னா குருவோடைய அருள் இருந்தது அப்படின்னா, மற்ற எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால குருவோடைய ஆசி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆசிரியரோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாரி சமுதாயத்தில சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்த காலகட்டத்தில இந்த மகம் நட்சத்திர பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அதன் மூலியமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். அதே மாரி ஒரு சில தீமைகளும் வரும். நீங்க சமுதாயத்தில எல்லாருக்கும் வாங்கி அ ஏதாவது ஒரு பொருளோ, ஒரு உதவியோ வாங்கி குடுக்குறீங்க, செய்யறீங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல பாராட்டும் கிடைக்கும். பின்னாடி போய் 2 பேரும் புறம் பேசவும் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில சரி பாதியா தான் எல்லாமே. ஒரு ஒரு பக்கம் லாபம் கிடைச்சுன்னா, ஒரு பக்கம் நஷ்டம் வர்ற மாரி ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் பாராட்டு கிடைச்சுச்சுன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல். இந்த மாரி சிச்சுவேஷன் தான் இந்த காலகட்டத்தில இந்த
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும். தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். பண விரயம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக ஒரு கையெழுத்து போகிறீங்க, ஒரு ஒப்பந்தம் போட போகிறீங்க, ஒரு நிலம் வாங்கி சைன் போட போகிறீங்க அல்லது நிலம் விற்றுட்டு சைன் போட போகிறீங்க அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ஏமாறத்துக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிடும். நீங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் சைன் போட்டுருவீங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அடுத்தவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே நல்ல வேகம் காட்டுவீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் விவேகத்தையும் காட்டினீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையணும் அப்படின்னா அந்த சிவபெருமான வழிபடுறதான் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சிவபெருமான வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களால் திருவண்ணாமலை போக முடியல அப்படின்னா பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரரையும் இந்த சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.